வணக்கம் நண்பர்களே. எங்கள் வீட்டு தோட்டத்தில் கோழி வளர்க்குறோம். கோழி எல்லா வாழைக்கன்றுங்களையும் கொத்தி தின்னுடுது. கோழிக்கிட்ட இருந்து வாழைக்கன்றை காப்பாற்றுறதுக்காக வாழைக்கன்றை சுற்றி நாங்கள் மீன் வலையை போட்டிருக்கோம். தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலான்னு போனால் மீன் வலையில் இந்த பாம்பு சிக்கி கிடந்தது. முகம் மற்றும் உடம்பு மீன் வலையில் சிக்கி இருந்ததுனால அதால் நகர முடியல. இந்த பாம்பை பார்த்த உடனே எங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. தெரிஞ்சவங்க கிட்டேருந்து ஃபோன் நம்பரை வாங்கி பக்கத்து ஊரில் இருக்கிற பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு கால் பண்ணோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய எலி பொந்துகள் இருக்குது. ஏதாவது பொந்தில் பூந்துக்குமோன்ற பதட்டம் எங்களுக்கு இருந்தது. ஆனாலும் இது மீன் வலையில் நல்லா சிக்கி கிடந்திருந்ததுனால நகர முடியல. கால் பண்ண 10வது நிமிஷத்தில் பாம்பு பிடிக்கிறவங்க வந்தாங்க. எங்கள் அதிர்ஷ்டம், இவர் எங்கள் ஊரில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாராம். பாம்பு பிடிக்கிறவர் இது அதிக விஷம் வாய்ந்த கண்ணாடி விரியான் பாம்புன்னு சொன்னார். இதோடைய தோற்றத்தை பார்த்தா முகம் முக்கோண வடிவத்திலும் உடல் முழுவதும் வளையங்களும் இருக்குது. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கொன்னிட்டு. ஆனால் இந்த பாம்பு குட்டி போடுமாம். நான் இது வரைக்கும் இவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்த பெரிய பாம்பை பார்த்ததே இல்லை. பாம்பு பிடிக்கிறவர் தற்செயலாக எங்கள் ஊருக்கு தான் வேலைக்கு வந்திருக்கிறாரு. கால் பண்ண 10வது நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டார். கையில் எதுவும் டூல்ஸ் கொண்டு வரலை. கத்தரியை கொண்டு வலையை கிழித்து வலையோடு கொண்டு போய் இந்த பக்கெட்டில் பாம்பை விட்டுட்டார். அங்கே இருக்கிற ஏரியாவை சுற்றி இன்னும் வீடுங்க டெவலப் ஆகலை. நிறைய முள்ளும் மரங்களும் காட்டு செடிங்களும் தான் இருக்கும். நிறைய பாம்புகளை நாங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்துருக்கோம். ஆனால் காம்பவுண்டுக்குள்ளே இவ்வளவு விஷமான பாம்பை பார்க்குறது இதுதான் முதல் தடவை. எங்கள் வீட்டில் நிறைய எலி தொல்லை இருக்குது. பெருச்சாளிகள் காம்பவுண்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் வலை வச்சிடுறதுனால அந்த எலி வலை வழியாக இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. இந்த பாம்புகளுக்கு மெயினான உணவே எலிகள் தானா. இதோடைய விஷம் நல்ல பாம்பை விட அதிக ஆபத்தானதாம். நல்ல பாம்பின் விஷமாவது இரத்தத்தில் பரவி இதயத்தை பாதிக்குமாம். இந்த வைப்பர்ன்ற கண்ணாடி விரியான் பாம்புடைய விஷமானது நரம்புகளின் வழியாக பரவி மூளையை பாதிப்படைய செய்யுமாம். இதனுடைய விஷம் சிறுநீரகங்களை பாதிப்படைய செய்து செயலிழக்க செய்யுது. இந்த பாம்பு எதிரியை தாக்கிறதுக்கு 1.5 to 2 அடி தூரம் வரைக்கும் தாவுமா. பாம்பு பிடிக்கிறவருக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட கையில் டூல்ஸ் எதுவும் கொண்டு வராததுனால எங்களுக்கு தான் ஒரு வித பதட்டமாக இருந்தது. பாம்பு பிடிக்கிறவங்க கிட்ட இந்த பாம்பை என்ன செய்வீங்கன்னு கேட்டோம். அவர் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பாம்புகளை பிடிச்சிருக்காராம். இத்தனை பாம்புகளையும் ஊருக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற காட்டு பகுதியில் கொண்டு போய் விட்டுடுவாராம். இந்த பாம்பையும் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற காட்டு பகுதியில் விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னார். நான் பாம்பு விடும் பொழுது எனக்கு அந்த வீடியோ தர முடியுமான்னு கேட்டிருந்தேன். என்னுடைய ரெக்வஸ்ட்டின் பேரில் இந்த வீடியோவை அனுப்புனார். அவருக்கும் நன்றி.